ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக கருவாட்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு வச்சுக்கலாம், ஒரு பேனை வச்சுக்கலாம். கருவாடு ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக காஞ்சிடுச்சு. நம்ம வாங்கி வச்சு கருவாடு போட்டுக்கலாம். இப்படி லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இப்போது வறுத்தாச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிக்கணும், இல்லைன்னா மண் இருக்கும், இந்த மணலெல்லாம் இருக்கும். நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம், ஒரு சட்டி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன். நீங்கள் வேறு மெத்தடில் தேங்காய் அரைச்சிலாம் ஊற்றி செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே செய்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, சீரகமும் வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. நான் பெரிய ஒரு 2 சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு 2 பெரிய தக்காளி போட்டுருக்கேன், அதை கூட போட்டுக்கலாம். ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி போட்டாங்க. அது இன்னொரு இதில் பார்க்குறேன். அதனால இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. நல்லா இடையில எடுத்து நல்லா அமுத்தி விட்டு தக்காளி நல்லா மசிச்சுங்க. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 5-6 பல் பூண்டு வச்சு கலர் கிளறிட்டு என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக ஒரு பூகோஸ் இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன். போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு சாப்பிட்டு கட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த காய் வேகணும். அதே சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா மீன்லேயும் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால கம்மியாகவே பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து கொதிச்சு சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சேன். அவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, காயும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ கருவாடு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தலையும் பிடிங்கிட்டேன். தலையும் போட்டுக்கலாம், அவங்க நல்லா தான் இருக்கும். நான் எடுத்துட்டேன், அப்படியே போட்டுக்கணும். போட்டு ஒரு கலரு ஒரு 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி, 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளாக இருக்கிற 2-3 பொருளை வச்சு செஞ்சாச்சு. நல்ல காரசாரமாக ஒரு கருவாட்டு குழம்பு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.